राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான விரஜமண்டல பரிக்கிரமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். சில கேள்விகள்லாம் கேட்குறேன். சில கேள்விகள்லாம் அடுத்த நாள் பதில் சொல்ல தவறி போயிடுறது. அதில் முக்கியமான ஒரு கேள்வி ஸ்ரீதாமா, சுதாமா மாதிரி ஸ்ரீதாமா அப்படின்னு ஒரு கிருஷ்ணனோட ஃப்ரெண்டை பற்றி நான் கேட்டிருந்தேன். ஸ்ரீதாமா ஸ்ரீதாமா யார் அப்படின்னா விஷபானுதேவர் கீர்த்திதாதேவியினுடைய பிள்ளை, ராதாராணியினுடைய சகோதரன் அப்படின்னு காண கிடைக்கிறது. இவனை பற்றி நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ கண்ணனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இவன் வருவான். கண்ணனை மாதிரியே எல்லோ ட்ரெஸ் உடுத்துவான். இவனை பற்றி நிறைய விஷயங்கள் உண்டு. இன்னொரு சந்தர்ப்பத்தை அனுபவிப்போம். ஸோ இதுதான் ஸ்ரீதாமா பற்றிய விஷயம். நம்ம ஆனந்தமாக விரஜமண்டல பரிக்கிரமாவில் சில விஷயங்கள் இதில் என்ன ஆச்சுன்னா, நேத்தி அந்த விரஜமண்டல பரிக்கிரமாவுடைய டீட்டெயில்ஸ் போடும்பொழுது அதில் தமாலவனம், சக்னா, மயூரா, தோஷ், தக்ஷிண கிராமா, ஹரிபோரா, பூதபுரா அப்படி லைனாக எல்லாம் போட்டுட்டேன். ஆனால் அதில் தக்ஷிண கிராமா, ஹரிபோரா, பூதபுராலாம் இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ முதல்ல அதை அனுபவிச்சிடுவோம் இன்றைக்கி. நம்ம நேற்று கடைசியாக பார்த்தது தோஷ். அதுதான் கிருஷ்ணனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் தோஷா சம்ஸ்கிருத தோஷகன்னு தான் சொல்லணும். அது தோஷான்னு சொன்னேன். அவன் கண்ணனுக்கு நாட்டியம் சொல்லி கொடுத்த இடம். அதனால் இந்த கிராமத்துக்கு பேர் தோஷ கிராமா அப்படின்னு பெயர்னு சொன்னேன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தக்ஷிண கிராமா, ஜகாங்கம். தக்ஷிண அது எப்படியோ தக்ஷிணன்ற வார்த்தை தக்கின ஜகா அப்படிலாம் ஆகி ஜகாங்கம் அப்படி தான் இன்றைக்கி இந்த இடத்துக்கு பெயர். தக்ஷிண பாகு, வாம பாகு அப்படின்னு ரெண்டு சொல்லுவோம். ரொம்ப அழகான ஒரு சம்ஸ்கிருத வார்த்தைகள் இது. வாம பாகம், தக்ஷிண பாகம் அப்படின்னு சொல்லுவோம். வாமபாக, தக்ஷிண பாக அப்படின்னு சொல்லுவோம். இடது பக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி சொல்லுவோம். வாமபாகி அப்படின்னும் சொல்கிறது உண்டு. பார்வதி வாமபாகம் அப்படின்னு சொல்லி அர்த்தநாரீஸ்வரரில் சிவபெருமானுடைய இடப்பக்கம் இருப்பவள் பார்வதி அப்படின்றதுனால வாமபாகம், வாமபாகே அப்படின்லாம் சொல்கிறது உண்டு. ஸோ நிறைய இடங்களில் நாம் பார்க்கலாம். சில இடங்களில் சுவாமியினுடைய இடது பக்கத்தில் தேவிகள் இருப்பார்கள். சில இடங்களில் வலது பக்கத்தில் இருப்பார். சில இடங்களில் ரெண்டு பக்கமும் இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அந்த மாதிரி சமயங்களும் உண்டு. இதில் இந்த இடத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, எப்பொழுதுமே ராதாராணி வாமநாயகி, இடப்பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தி. கண்ணனுக்கு லெஃப்ட் சைடில் இருப்பாள். கண்ணனுடைய இடப்பக்கம் இருப்பாள். எப்படி அர்த்தநாரீஸ்வரரில் சிவபெருமானுடைய இடப்பக்கம் உமையொரு பாகன்னு சொல்கிறோம் இல்லையா, இடப்பக்கத்தில் தான் தேவி இருப்பாள். ஸோ இந்த வாமபாகம் அப்படின்னு வரும்பொழுது இவாளுடைய குவாலிட்டிஸ் உண்டு. அதாவது இடது பக்கத்தில் இருக்க அப்படி பண்ணால் எப்பொழுதுமே ப்ரௌடாக இருப்பாள். சீக்கிரத்தில் அவளுக்கு கோபம் வரும். அவ்வளோ சீக்கிரத்தில் சமாதானமாக மாட்டாள்.
ஸோ எப்பொழுதுமே ராதாராணி வாமநாயகியாக இருப்பாள். இந்த ஊரில் ஒரு நாள் என்ன ஆகிறது, ராதாராணி, கண்ணன் ராதாராணி எல்லாரும் இருக்கா, கோபிகைகள் எல்லாம் இருக்கா. லெஃப்ட் சைடில் இருந்த ராதாராணி அப்படியே கண்ணனுடைய ரைட் சைடுக்கு வர. நீ நிறைய கோவில்களில் ராதா கிருஷ்ண மூர்த்திகளை பார்த்தேன்னா பாருங்க, ராதாராணி லெஃப்டில் இருக்காளா ரைட்டில் இருக்காளா பாருங்கள். நிறைய ராதா கிருஷ்ண கோவில்களில் அப்படி ஜென்ரலாக போஸ்டர்ஸ்லாம் நீங்கள் பாருங்க, ராதையும் கண்ணனும் எந்த பக்கம் இருக்கா, அதாவது ராதைக்கு கண்ணன் எந்த பக்கம் இருக்கான், கண்ணனுக்கு ராதை எந்த பக்கம் இருக்கா அப்படின்னு பாருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய இருக்குது விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். முக்கால்வாசி நீங்கள் பார்க்குறது எல்லா ஃபோட்டோஸ்லேயும் பாருங்க, ராதாராணி கண்ணனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இருப்பாள். நான் இப்போ சொல்லும்பொழுதே நீங்கள் மொபைலில் அப்படி ராதா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா அப்படின்னு போட்டுகள்னா ஊஞ்சலாக இருக்கட்டும், நின்றுருக்கிறதா இருக்கட்டும், நிறைய கோவில்களில் இருக்கக்கூடிய மூர்த்தியாக இருக்கட்டும், நிறைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும். யாராவது ரைட் சைடில் வரைஞ்சிருப்பா. அந்த மாதிரி சமயங்களில் மட்டும்தான், ரொம்ப ரேராக சில இடங்களில் மட்டும்தான் ராதாராணி ரைட்டில் இருப்பாள். ஸோ நீங்கள் பார்க்குற ஆல்மோஸ்ட் கண்ணனோட லெஃப்ட் சைடில் இருக்கவெல்லாம் வாமநாயகி ராதா. ஓகேவா? இந்த கிராமத்தில் என்ன ஆகிறது, ராதாராணி அழகா கண்ணனுடைய வலது பக்கம் வந்துடுறா, தக்ஷிண நாயகியாக வரா. ஸோ ரைட் சைடு கோபி. இந்த ரைட் சைடில் என்ன ஆகிறதுன்னா, கண்ணனுடைய ஆனந்தத்தை அதிகப்படுத்துவதற்காக அவள் இந்த இடத்துல ராதாராணி ரைட்டில் வராளாம். கிருஷ்ணனுக்கு ஒரு ஆனந்தம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த தட்சிண பாகம் வந்தாச்சுன்னா ரொம்ப ஸ்வீட்டாக பேசுவா, ரொம்ப வார்த்தைகள் ரொம்ப மரியாதையோடு இருக்கும், சாதாரணமாக சொன்னால் கேட்டுருவா. இதெல்லாம் ரைட் சைடில் இருக்கக்கூடிய. ஸோ ராதாராணி வாமநாயகியா ப்ரௌடாக, இந்த மானசரோவர்லாம் சொல்ல கோச்சிட்டு வந்துடுவான், அதெல்லாம் ராதாராணி லெஃப்ட் சைடில் இருப்பாள். இந்த கிராமத்தில் அவள் ரைட் சைடில் வந்ததுனாலே கிராமத்துக்கு பேர் தக்ஷிண கிராமம்னு பேர். ஸோ ஏன் ரைட் சைடுக்கு ஏன் தக்ஷிணன்னு ஒரு பெயர் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகம் வரும். ஈஸ்ட் வெஸ்ட் கண்டுபிடிச்சுடலாம். சூரியோதயம் கிழக்கு, சூரிய அஸ்தமனம் மேற்கு. இது ரொம்ப சிம்பிள், ரைட்? இந்த நார்த் வெஸ்ட் அப்படின்னு வரும்போது நிஜமாவே குழந்தைகளுக்கு ஒரு சந்தேகம் வரும், பெரியவாளுக்கே வரும், ஆனால் அப்படி சமாளிச்சிருவோம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு அழகான ஒரு சம்ஸ்கிருத பதம். நீங்கள் காலையில் சூரியனை பார்த்து நின்றுருக்கீள் அப்படின்னா, when you are facing the sun, your right side is south. உங்கள் வலது பக்கம் தக்ஷிண. அதனால தான் ரைட் சைடு இஸ் கால்ட் தக்ஷிண பாகம் அப்படின்னு பெயர். ரைட் கிழக்கை நோக்கி நீங்கள் நின்றிருந்தால் உங்கள் வலதுகை பக்கம் தக்ஷிணம், தெற்கு பக்கம். வேண்டிய தெரியும். நீங்கள் சூரியனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்பக்கம் மேற்கு, இடப்பக்கம் வடக்கு. அதுதான் அவ்வளோ அழகாக சொல்கிறான்.
ஸோ இனிமேல் இந்த தக்ஷிண அப்படின்ற வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் யூ கேன் நிறைய விஷயம் யோசிக்கலாம். தக்ஷிணாமூர்த்தி இப்போ யோசிச்சுக்கோங்க, சரியா? அந்த மாதிரி உண்டு. ஸோ ராதாராணி கண்ணனுடைய இடப்பக்கம் ஒரு க்ஷணம் அவள் வாமநாயகியாக இருந்தாள். அப்போ ஒரு பாவம், அவள் தட்சிண நாயகியாக வர இன்னொரு பாவம். இன்னொரு பியூட்டிஃபுல், ரைட்? ஸோ அதனால் இந்த கிராமத்துக்கு பேர் தக்ஷிண கிராமம்னு பேர். இந்த இடத்துல அழகான ஒரு நிறைய குளங்கள் இருக்குது. அதில் முக்கியமானது பலபத்ர குண்டம். பலபத்ர அப்படின்னா பலராமன். ஸோ அவருக்கு இங்கே ஒரு கோவிலும் இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு கங்கா மாதாவினுடைய ஒரு சின்ன சந்நிதியும் உண்டு. அதனால் இந்த இடத்துக்கு பேர் தக்ஷிண கிராம. பலபத்ர குண்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு ரேவதி குண்டா இருக்குது. அப்புறம் ஜமதக்னி குண்டா இருக்குது, ரேணுகா குண்டா இருக்குது. அதாவது ஜமதக்னி, ரேணுகா இவர்கள் யாரும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? யாரும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அழகான தக்ஷிண கிராமம், ஜகாங்காங் அப்படின்னு பேர். ஓகேவா? இது வந்து தோஷ்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இந்த இடம் இருக்கு. அடுத்தது ஹரிபோரா. இதெல்லாம் நேற்று படம் போட்டுட்டேன், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஹரிபோரா. ஹரி வந்து ரொம்ப அழகாக தன்னுடைய தோழர்களோட ஆனந்தமாக விளையாடி மகிழ்ந்து சிரித்து பேசி கொண்டாடி தழைச்ச ஒரு இடம் ஹரிபோரா. அது எப்போவுமே குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறதுன்றது ரொம்ப பிடிச்ச காரியம். கண்ணனும் தீராத விளையாட்டு பிள்ளை. மணிக்கணக்காக ஃப்ரெண்ட்ஸ் பேசுவாள். என்ன பேசினான்னு கேட்டால் யார்கிட்டையும் பதில் கிடையாது. ஓ இன்னைக்கு என்ன டைம், சிரிச்சு சிரிச்சு. அது நம்ம அடுத்த நாள் சொன்னால் கூட அவள் ரசமாக இருக்காது. பட் குழந்தைகளே பார்க்கலாம், ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஸ்கூலில் இல்லாட்டி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இல்லாட்டி அப்பா அம்மா கிட்டலாம் பெருசாக பேச்சே வராது. ஓகே, அது இந்த காலத்து குழந்தைகள் ரேஷன் முறைகளை தான் பேசும். அதே ஃப்ரெண்ட்ஸோடு பேசும்பொழுது பார்க்கணும், தொண 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 தொணன்னு பேசுவாள். குரல் அடி வயிற்றுலேருந்து வரும். அத்தான ஒரு சந்தோஷம் இருக்கும். அது அது அப்படி தான். இது குழந்தைகள்னு விட்டுருங்க. சில பேர் நான் வாக்கிங் போகும்போது வயசானவாளை பார்ப்பேன், அது பார்க்கில் ரோட்டில் நடந்து போவாள், கத்தி 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 பேசுவா. அவளோட சந்தோஷம் தெரியும். அந்த சிரிப்பொலியை தான் பார்க்கணும். அந்த வயசுக்கு வாவ் அப்படின்னு இருக்கும். லேடிஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி சந்தோஷமான அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குல்ல, அது என்னமோ ஒரு சம்திங் சொல்ல தெரியல, எனக்கு சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன். நான் ரொம்ப அழகாக பார்ப்பேன். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அப்புறமா தாங்கள் வாழக்கூடிய தெருவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, அப்புறமா ஒர்க் எங்கே வேலை பண்ணுறாளோ அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். ஜாலியாக இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸுன்றது சும்மா சாதாரணமாக பேசுகிறது வேறு, ஃப்ரெண்ட்ஷிப்போல் பேசுகிறது வேறு, நிஜமாகவே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறதுன்றது வேறு. இந்த கட்டட வேலை செய்வா, கூலி வேலை செய்வா, இந்த சித்தாள்னு சொல்லுவாள். நிறைய லேடிஸ் எல்லாம் வெயிட்டெல்லாம் தூக்கிட்டு போவா. அவள்லாம் காலங்காத்தால் பார்ப்பா. நான் 6 மணிக்கெல்லாம் வீட்டில் சமைச்சு சாப்பாடுலாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்காருவா. எல்லாரும் அந்த இடத்துல அசம்பிள் ஆவா. அப்போ யாராவது அந்த யாருக்கு அங்கே வேலை இருக்கோ அவள்லாம் வந்து ஒவ்வொருத்தராக வண்டி எடுத்துகிட்டு வருவா. எனக்கு 10 பேர் வேணும், 15 பேர் வேணும், நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிடுவா. அப்போல்லாம் சில பேர்லாம் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஒன்றா போகும். அவளுக்கு அன்றைக்கி எங்கே வேலை என்னன்னு தெரியாது. இப்போ ஒரே கான்ட்ராக்டர் 10 இடத்துல வேலை செய்கிறான்னா அவன் மாற்றி 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 ஆளை போடுவாள். சில ஆட்களை மட்டும்தான் மாற்றாமல் வச்சுப்பாள். சில இடங்களில் மட்டும் இல்லை அதே ஆளை வரட்டும் அப்படின்னு சொல்லிடுவாள். அப்போ கூட அந்த கேங்கு பிரியாமல் போவாள். ரொம்ப அழகாக இருக்கும். நான் சமயத்தை காத்தால வாக்கிங் போவேன். இந்த 5:30 5:45 மணிக்கு, 5 மணி 5:15 6 மணி வச்சுக்கோங்களேன்.
அப்போல்லாம் அந்த கார்பரேஷன் இந்த ரோடெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வருவா. காலங்காத்தால் வருவா. டீ கடையில் டீ குடிப்பா, கத்தி பேசுவா, சிரிச்சுண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு அவளை பார்க்குறதுக்கு. இப்போ நிறைய பேருக்கு நல்ல வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்கு, ஆனால் என்னமோ ஒரு இல்லாததெல்லாம் நினச்சி கவலைப்பட்டு இருப்பாள். அவள் சாதாரண ஒரு பேசிக் லைஃப்பில் வாழ, பட் ரொம்ப சந்தோஷம். குப்பை வண்டியில் உட்காந்துட்டு இருப்பா, ஆனால் அவள் சிரித்து பேசுறதும் அங்கே போயிருக்கு இங்கே போயிருக்கு நீ என்ன இருப்ப அப்படின்வா. அதில் எல்லா கதையும் பேசுவாள். ஆனால் அவளுடைய அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் பாருங்க, அவள் அந்த ஒருத்தர் சிரிக்கிறதும் கேலி பண்ணுறதும், ஆமாம் பார்த்து பார்த்து வலிக்காது, தொடப்ப ஒன்றும் தேஞ்சிடாது அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாள். அந்த அந்த சிரிப்பொலிலாம் நிஜமாகவே ஒரு சந்தோஷம். இவ்வளவு சொல்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி, ரைட்? நான் கண் தெரியாதவர்கள் பார்த்துருக்கேன், நான் ரொம்ப ரசிப்பேன். இந்த கண் தெரியாதவர்கள்லாம் இந்த தாம்பரம் ஸ்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருப்பா. நேரடியாக அவள்லாம் ஒன்றா காலங்காத்தால் கிளம்பி வருவா, ட்ரெயினில் ஏறுவா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று விற்க போவாள். அவள் எங்கேயாவது உட்காந்து இப்படி பேசுவாள், பிரசன்னமாக சிரித்து பேசிட்டு இருப்பா. அவள் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் எப்படி இருக்குன்னா அவளுக்கு தெரியாது. கருப்பா சிவப்பா வெளுப்பா ஒன்றும் தெரியாது. நம்பிக்கை துரோகமும் கிடையாது, ஏமாத்தும் கிடையாது, பொய்யான சிரிப்பும் கிடையாது. அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பார்த்தா வாவ் அப்படின்னு இருக்கும். அதே நல்ல எல்லாமே இருக்கும். அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாக இருக்க மாட்டா, ஆனால் உருன்னு இருப்பா, சிடு சிடுன்னு இருப்பா, ஜாலியாக இருக்க மாட்டா. ஆனால் இவாளுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நான் நிறைய பார்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் சொல்லிட்டேன். இப்போ கிருஷ்ணா வித் ஃப்ரெண்ட்ஸ் யார் சொல்கிறது, யார் இமேஜின் பண்ண முடியும்? இமேஜின் பண்ணால் பண்ணி பாருங்க. அவிஜ்ஞாத சகா, என்னோட மோஸ்ட் ஃபேவரட் வார்த்தை அது, அவிஜ்ஞாத சகா, தி அன்னோன் ஃப்ரெண்ட். பெயர் தெரியாத, புரியாத, யாரென்று தன்னை காட்டிக்கொள்ளாத உண்மையான சகா. கண்ணன் என் தோழன். பாரதியார் சொல்வார் இல்லையா, உள்ளுக்குள்ளேயே இருக்கான். நீங்கள் புலம்பும்பொழுது அவன் புலம்பாதேன்னு சொல்கிறான், நீங்கள் அழும்பொழுது அழாதேன்னு சொல்கிறான், சிரிக்கும்போது நன்னாசிரின்னு சொல்கிறான், கோபப்படும்போது நிதானமாயிருன்னு சொல்கிறான். ப்ராப்பர் கைடன்ஸ் உங்கள் உள்ளுக்குள்ளேருந்து. இதுக்கு போய் இவ்வளோ அலட்டிக்காது, இந்த மனுஷன் அப்படி தான், சரி விடு, தப்பு பண்ணிட்டா பரவாயில்ல மாற்றிக்கலாம் விடு அப்படின்னு ஒரு கேரண்டி கொடுக்கறது இந்த சகாவினுடைய அழகான ஒரு தர்மம். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இரு பறவைகள், அந்த இரு பறவைகளில் ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா அப்படின்னு நம்ம உபநிஷதங்கள்லாம் சொல்கிறது. ஸோ கண்ணனோட ஃப்ரெண்ட்ஸோட கண்ணன் ஜாலியாக சிரித்து விளையாடி ஆனந்தப்பட்ட ஒரு இடம் ஹரிபோரா. இது வந்து இந்த தட்சிண கிராமத்துலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வந்தால் இந்த இடம் உள்ளது, ரைட்? அப்புறம் இன்னொரு பக்கம் ஓகே, ஒரு 1.5 கிலோமீட்டர் இன்னும் தள்ளி போனோம் வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே தான் ஒரு இடம் இருக்குது, பூதபுரான்னு பேர். பூதம் உங்களுக்கு தெரியும். இந்த இந்த விஷயங்களுக்கு இது வரைக்கும் எனக்கு புராணங்களில் சில விஷயங்கள்லாம், புராணங்கள் எனக்கு ப்ரூஃப் கிடையாது. பின்னாடி வந்த ஆச்சாரிய புருஷர்கள் எழுதி வச்ச பக்தி ரத்னாகரம் இந்த மாதிரி கிரந்தங்கள்லேருந்து தான் பல விஷயங்கள் நாம் இப்போ சுற்றின்னு இருக்கோம். பூதபுரா அப்படின்னு ஒரு இடம். ராதையும் கண்ணனும் அழகாக இங்கே உட்கார்ந்து பேசிண்டு தன்னிலை மறந்து பிரேமையில் அப்படியே மக்னமாகி கிடக்கிறார்கள். அந்த சமயத்தில் ஒரு யக்ஷினி, ஒரு ஃபீமேல் ஸ்பிரிட், ஒரு ஈவில் ஸ்பிரிட், ஒரு பூதம், அந்த பூதம் வந்து பொறாம ராதாராணியை பார்த்து, சூர்பனக மாதிரி வேற எவ்வளோ ஒருத்தி பொறாமப்பட்டிருப்பாளாக இருக்கும், பூதமாக அலையிறதோ என்னமோ. அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சிக்கிறது. எப்பவுமே கண்ணனுடைய இந்த ராச விஷயங்கள் எல்லாமே பலராமனுக்கு தெரியும், ஆனால் கண்டுக்காம ஓரத்தில் இருப்பார். ஆனால் இந்த பேய், இந்த பூதம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பலராமன் அங்கே வந்து
அந்த பூதத்தை கொன்றார். அதாவது கிருஷ்ணனுக்கும் ராதைக்கும் டிஸ்டர்பன்ஸ் வராதபடி அவள் நிக்குஞ்சத்தில் இருக்கா. பலராமன் வந்து இந்த பூதத்தை கொன்று அது கண்ணனையும் ராதையும் டிஸ்டர்ப் பண்ண விடாமல் தடுத்தார். அதனால் பூதபுரான்னு பேர். இங்கே ஒரு குண்டம் இருக்குது, அதுக்கு பேர் பூதகுண்டான்னு பெயர். சூப்பர்ல. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்த்தோம். என்ன தக்ஷிண கிராமம் என்னும் சொல்லப்படியா தக்ஷிண கிராமம் என்று சொல்லும்படியான ஜகாங்கம், அப்புறமா ஹரிபோரா, அதுக்கப்புறம் பூதபுரா. இந்த மூணும் பார்த்தேன். இது மூணு நேத்திய ஃபோட்டோலாம் போட்டுடும். இன்னைக்கு சொல்லிட்டேன். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.